நீட் தேர்வை பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணணும். சாராய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து மூடணும். இதுதானே அவங்க மக்களுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் நீட் தேர்வை கூட ரத்து பண்ணிடலாம். ஆனால் சாராய கடையை மூடணும் அப்படின்னா என்ன மாதிரி எதிர்விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் தெரியல. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக வந்து நான் கேட்டேன். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிறையா ரோல் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் சினிமாவை பற்றி கேட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக பார்த்தீங்கன்னா கேட்கலான் இருக்கேன். நாட்டில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் வந்து நடக்க போகுது. ஏன்னா அன்றைக்கி சட்டசபையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. விஜய் சார் சுக்கரன் வந்து உள்ளே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நிறைய விளம்பரம் ஆகுது. விஜய் சாரை பற்றியும் நான் கேட்டேன். சனி பகவான் சார்கிட்ட ஒரு தடவை சென்னிமலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் கேட்டேன். ஒரு ஆட்டோடைய தலையில் போய் ஒரு குருவி வந்து உட்காந்தது. ஆடு வளர்க்குறது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி. அது யாரும் கோச்சிக்க வேண்டாம். சனி பகவான் என்கிட்ட சொன்னார். சனி பகவான்னாலே பிரச்சனை தான். அதாவது அப்படி கண்ணுக்கு காட்டினார். அதனால தான் நான் சொன்னேன். அதாவது விஜய் சார் பார்த்திங்கன்னா சட்டசபைகளில் வந்ததுனால எல்லாருடைய முகங்களும் வெளிச்சம் போட்டு காட்டுது. எல்லோரும் பிரபலமாகறாங்க. சட்டசபையில் பேசுகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரபலமாகறாங்க. ஆனால் எல்லாருமே கிடையாது. நாட்டுக்காக யார் பேசுகிறாங்களோ, யார் உண்மையாக வந்து வாதாடுறாங்களோ, அதாவது பேசுகிறாங்களோ அவங்க வந்து தெரிகிறாங்க. இப்போ சௌமியா, அன்புமணி ராமதாஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்காக வந்து பேசுகிறாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவங்க தொகுதி மக்களுக்காக வந்து உண்மையாக பேசுகிறாங்க. ஓகே, இதில் வந்து நீட் தேர்வு பார்த்திங்கன்னா ரத்து பண்ணணும், சாராய கடையை மூடணும். நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் விரும்புகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதய அண்ணா மாதிரி வந்து நான் சொல்ல மாட்டேன். நீட் தேர்வு உடனே ரத்து பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? பாய்.